அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த காணொளி என்னோடய இமயமலை பயணம் சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் 2023 முருகர் பற்றி பேச ஆரம்பிச்சிலேருந்து இப்போ 2026 வரைக்கும் அன்று இருந்தவங்க இப்போ இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பின்தொடர்ந்தவங்க எல்லாருமே மாறிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக நிறைய பேர் அணிஞ்சிருப்பாங்க. புதுசாக முருகர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பழைய ஆட்களும் இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் மே 4ஆம் தேதி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தேன். ஜோதிடத்துக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, அது முருகர் சக்தி அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் எதை பற்றி சொன்னேன் நிறைய பேர் புரிஞ்சு அவங்களா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோடய சைட்லேருந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாகணும். அது ஒரு புதுசாக வந்தவங்களுக்கும் இந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொளி. இதை சார்ந்து இமயமலை அற்புதம் அதிசயங்களும் வரும். கார்த்திகை முருகரும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தாச்சு. இதற்கு அன்பும் ஆசையும் கொடுத்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு பெரிய நன்றி. ஒரு பெரிய ஆச்சரியம், அற்புதம், அதிசயம் இந்த விஷயத்தில் நடந்தது. கார்த்திகேய முருகரை நம்ம இமயமலையில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இதுக்கு உத்தரகாண்ட் சுற்றுலா வளர்ச்சித்துறையோடு தான் இந்த விஷயம் நடக்குது. தமிழ்நாட்டுக்கும் உத்தரகாண்டுக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்குது. அந்த பந்தத்தை முருகப்பெருமான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னு மட்டும் நான் உணர்ந்தேன். அப்போது உத்தரகாண்ட் டூரிசமில் 2 கோரிக்கை கேட்டாங்க. முதல் விஷயம் இமயமலையில் நம்ம கார்த்திக் சுவாமி கோயில் பற்றின விஷயத்தை பழனிலையும் திருச்செந்தூர்லேயும் அறுபடையிலும் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் இமயமலைக்கும் பழனிமலைக்கும் இருக்கிற தொடர்பை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியும், இமயமலையிலேருந்து முருகர் பழனிமலைக்கு வந்தார். அதுக்கப்புறம் தாண்டிக்குடி, வெற்றி வேலப்பர், இன்னும் நிறைய முருகர் ஆராய்ச்சியான விஷயங்கள் உணர்ந்தாலும் பழனிமலையிலையும் திருச்செந்தூரில் வைக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு அறிவிப்பு பலகை சார்ந்து இந்த நாட்டுக்கும் நம்ம 2 மாநிலத்துக்கும் உண்டான பந்தத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா, நான் முருகர்கிட்ட கேட்டதுன்னா, முருகா நான் 2023 நான் அரசியலை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு கிடைச்ச தியானத்தில் கிடைச்ச உத்தரவு தான். அதை நான் முறையாக பேப்பர்லாம் கூட அறிவிப்பு வெளியிட்டு நான் ஒரு அமைப்பு சார்ந்து வச்சுருந்தேன். ஒரு அரசியல் கட்சியும் தொடர்புடைய இருந்தால் அது எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் ஒரு துளியாலும் அரசியல் கிடையாது. இதுக்கப்புறம் நான் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு அறிவிப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முருகர் ஆராய்ச்சி பணி தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் அரசியலில் இருக்கும்போது ஆடாத ஆட்டம் கிடையாது, பேசாத பேச்சு கிடையாது. எல்லாருக்கூடையும் சண்டை இழுத்து வச்சுருந்தேன். என்னை நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா அது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகவும். ரவிசங்கர் சார் கூட எனக்கு சொன்னார், உத்தரகாண்ட் கலெக்டர், பழைய மாதிரி ட்விட்டரில் நீங்கள் ஆக்டிவாக இல்லையே, நான் உங்களை அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் இந்த முருகர் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இன்னும் நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கேன். அதில் மேக்ஸிமம் 99% ரொம்ப சண்டை போட்டது தான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிகிட்ட போய் எந்த முகத்தை வச்சுட்டு கேட்குறது? இதை செய்வாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னால் அவங்க அரசியல் சார்ந்து இது வேறையே முருகா, இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நானும் ஒவ்வொரு வாட்டியும் வேண்டிட்டு விட்டுருவேன். சரியாக கரெக்டாக எலெக்ஷனுக்கு உண்டான நேரமும் காலமும் நெருங்கி வருது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நிறைய ஜோதிட நண்பர்கள் ரொம்ப பழக்கம். நீங்கள் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு சரக்கு இருக்குது. அவங்க எல்லாருமே ரொம்ப தனித்துவமானவர்கள். யாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு கணிக்கவே இல்லை. அவங்க கணிச்சதுக்கு மாறாக நடந்தது. அதுக்கு நான் அவங்களுக்கு சக்தி கிடையாது, அவங்க ஜோதிடம் பொய்ன்னு நான் சொல்ல. ஜோதிடம் 100% உண்மை. ஆனால் ஜோதிடத்துக்கு மிஞ்சிய சக்தி இருக்குன்னு என்னோடய கர்மாராய்ச்சியில் தான் நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். இன்றைக்கி மாலை கூட ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் குரல் பதிவாகவும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காணொலி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்ப்பீங்க. சனிக்கிழமை நேரம் 2 மணி. இப்போ தான் என்னோடய அலுவல் பணிலாம் முடிஞ்சு மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த காணொலி பதிவு செய்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. திடீர்னு சொல்லி எல்லாமே மாறுது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே மாறுது. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இவ்வளோ கணிப்புகள் எல்லாமே மீறி இப்படி ஒரு அதிசயம் நடக்குதுன்றப்ப தான் நான் அது ஒரு சார்ந்து பதிவு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஜோதிடத்துக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. திருச்செந்தூர் முருகர் சாதாரணமாக கிடையாது. இன்றைக்கி காலையில் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போயிட்டு அங்கே தங்கி விரதம் இருந்தவங்களுக்கு டாக்டரே குழந்தை பிறகு லேட்டாகவும் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பிறந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன் சொன்னார், என் தங்கச்சிக்காக நான் போனேன் அப்படின்னாரு. அதுமாதிரி எத்தனையோ அதிசயம் அற்புதம் நடந்திருக்கு. அது ஒரு தனி இது. ஸோ திருச்செந்தூர் முருகர் எப்படி கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பார்ன்ற மாதிரி முருகர் ஒரு பெரிய அற்புதத்தை புதுசாக அமைந்த முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அப்படின்ற யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஜோதிடம் விமர்சனத்துக்குள்ளாவோ இல்லை ஜோதிடம் பொய்ன்றதுக்காக நான் இதை சொல்ல. ஜோதிடம் 100% உண்மை. எப்பயுமே இயற்கை முன்னாடி நம்ம சவால் விட்டால் இயற்கையை நம்ம கணிக்காத ஒரு விஷயத்தை செய்யும். ஒரு பாடல் கூட இருக்குது, நமக்கும் மேலே ஒருவனடா நாளும் தெரிந்த இறைவனடான்னு சொல்லி.
நான் வந்து எங்கேயுமே சவால் விட்டு எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் எப்போ சவால் விட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களோ அப்போ இயற்கை ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன். இந்த ஞானம் இது எல்லாமே இப்போது சமீப காலமாக இந்த கர்ம ஆராய்ச்சி வந்ததுக்கப்புறம் நான் தேர்ந்த விஷயங்களை பொறுத்து முருகப்பெருமான் தியானத்தில் கொடுத்த உத்தரவுப்படி நிறைய விஷயங்கள் காட்டினார். அதே போல் ராடன் பண்டிட் ஐயா வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சாய் செந்தில் அவர்களோட பேட்டியில் வந்து சொல்லியிருக்கேன். ஐபிசி பக்திலையும் இன்னொரு விஷயத்துலையும் சொல்லியிருக்கேன். அவர் எப்படி எனக்கு தெரிய வந்தார்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு என்னோடய குருநாதர் இறக்கிறதுக்கு முன்னாடி நானும் அவர் நிறைய பயணிக்கும் போது நான் சொன்னேன், நீ ஜோதிடத்தில் நீங்கள் பயங்கரமாக இவ்வளோ சொல்கிறீங்களேண்ணே, நீங்களே வியந்து பார்த்தவங்க யாருனா இருக்காங்களேன்றப்போ அவர் தான் சொன்னார். எனக்கு அப்படி பேர் கூட எனக்கு தெரியாது. ராடன் பண்டித்தை போய் பாரு கோபி, அவரோட வீடியோஸ்லாம் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து சாதாரணமாக ஏதோ இந்திக்கார் போல் இருக்குது, நார்த் இந்தியா ஆள் போலுங்கன்னா அவர் தமிழ் ஆள், அதுக்கப்புறம் டெல்லியில் போய் செட்டில் அவரை பற்றி நான் அப்பயே சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து அவர் தான் காரணம், இவர் தான் அப்படின்ல, எல்லாமே ஏதோ ஒரு தொடர்புடைய ஒரு விஷயமாக நான் கனெக்ட் பண்ணி பார்த்தனால இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். அப்போ இப்படி ஒரு ஆட்சி அமைச்சு அவர் ஒரு தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இந்த மாதிரி புதிய முதலமைச்சர் வந்து ரொம்ப தீவிரமான முருக பக்தர், அவர் முருகர்னால் ரொம்ப விருப்பம் அப்படின்னாரு. அப்போ ஏதோ ஒரு காரணம், இயற்கை எல்லாமே கொடுத்துருக்குன்றது உண்மை. ஏன்னா நான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், நீங்கள் கோயிலுக்கு நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. நம்ம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க ஜட்ஜ் பண்ண நம்ம வேலை கிடையாது. இவ்வளோ பாவம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறானே, இது எப்படி இறைவன் அனுபவிக்கு நம்ம கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் யாருக்கு எப்போ என்ன செய்யணும்னு சொல்லி. அந்த மாதிரி ஏதோ ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த மே 5ஆம் தேதி இமயமலை பயணம் அப்போ வடபழனி கோயில் வாசலில் இருந்து அதை நான் சொன்னேன். யாருமே ஜோதிடர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, உனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது, உன் தலையெழுத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு யாருனா சொல்லியிருந்தா கூட தயவுசெய்து யாரும் மனம் தளராதிங்க. ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்ததை நான் பதிவு செய்கிறேன். முருகர்கிட்ட நீங்கள் 2 மை, அந்த 2 மையோடு நீங்கள் போய் முருகரை போய் பார்த்தீங்க, முருகர் கூட பயணிச்சிங்கன்னா 3ஆவதாக ஒரு மை வந்து கொடுப்பார். அந்த மை என்னென்னா, முதல்ல 2 மையை சொல்லிடுறேன். பொறுமை, தாழ்மை. நீங்கள் முருக பக்தியில் உள்ளே போக போக பொறுமையும் தாழ்மையும் எப்போ உங்களுக்கு அதிகமாக வருதோ அப்போ 3ஆவதாக ஒரு மை கொண்டு உங்கள் தலையெழுத்தை வந்து முருகப்பெருமான் மாற்றுவார். அது தலைமையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச வலிமையாக இருக்கலாம், இல்லை வல்லமையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மையை வந்து முருகப்பெருமான் உங்கள் விதியும் தலையெழுத்தையும் மாற்றுவார். இது சத்தியம். அவர் பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் தாழ்மையாகவும் பணிவோடு நீங்கள் போகிறப்போ அது நிச்சயமாக மாறும். ஜோதிடத்துக்கு மிஞ்சிய எத்தனையோ அற்புத அதிசயங்களை வந்து கண்கூட சமீப காலமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லார் ஜாதகமும் உண்மை தான், எல்லார் விதியும் உண்மை தான், எல்லா கட்டமும் உண்மை தான். ஆனால் அதை தாண்டி முருகர் ஒரு அற்புதம் அதிசயம் செய்கிறார். இது வந்து எத்தனையோ முருகர் சாட்சியில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக பழனி மலையிலும் திருச்செந்தூரிலும் இந்த கார்த்திக் சுவாமி சார்ந்து அறிவிப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இமயமலையிலேருந்து கிளம்புறப்போ சொன்னேன், தமிழ்நாட்டில் புதுசாக ஆட்சி அமைஞ்சிருக்கு, புது அசம்பிளி அமைஞ்சதுக்கப்புறம் யார் அது சம்மந்தப்பட்ட அமைச்சரோ அவரை போய் நேராக போய் பார்த்து அவருக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கேட்டு அனுமதி வாங்கிட்டு நான் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது முருகப்பெருமான் நடத்துவார் நம்புகிறேன். முதல் ஒரு விஷயம் இது தெளிவுபடுத்திட்டேன். அதே மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கண்ணே, புதுசாக இந்த அமைச்சு ஆட்சிக்கு வந்து நிறைய பேர். நான் வந்து நைட்டு கேதார்நாத்தில் -டிகிரியில் இருக்கும்போது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி 2-2:30 மணிக்கெலாம் பார்க்குறப்போ நீங்கள் என்ன வாழ்த்து கூட சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோடய வாழ்த்துலாம் ஒரு சாதாரணம் தான். இறைவனோட வாழ்த்தும் ஆசையும் இருக்கிறனால தான் இப்படி எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஜெயித்தவங்க நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர்கள், ரொம்ப நெருக்கமானவங்க. ஆனால் யார்கிட்டையும் நான் வந்து இந்த அரசியல் சார்ந்தோ இல்லை அரசியல் கருத்தோ இல்லை எதையும் பேசுகிறதும் கிடையாது, அதை அறிவிக்கிறதும் கிடையாது, தெரிவிக்கிறதும் கிடையாது. நான் அந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் மக்களே. நான் இப்போ இருக்கிற உலகம் வந்து முருகர் தான் ராஜா, அவருக்கு நாங்கள் எல்லாருமே சேவகர், நம்ம எல்லாருமே முருகருக்கு சேவகர். அங்கே முருகர் எப்போ எதை கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி முருகர் பார்த்துக்கிறாரு. எதை நினச்சி பெருமை அடைகிறதும் கிடையாது, எதை நினச்சி சிறுமை அடைகிறதும் கிடையாது, எதை நினச்சும் சந்தோஷமும் ஐயோ இப்படி நினச்சேன்னு வருத்தமும் அடைகிறது கிடையாது. அவர் காட்டின பாதையில் நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அது அவரே ஒரு ஆளை வச்சு வழி நடத்துகிறான்னு நான் கண் கூட உணர்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் இப்பயும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி வாழ்க்கையில் எப்பயுமே அரசியல் கிடையாது. அது வந்து அன்றைக்கி அதை இழந்ததுனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இமயமலைக்கு போகிற அளவுக்கு இமயமலையில் சார்ந்து இவ்வளோ பெரிய முருகர் ஆராய்ச்சியில் உலகம் ஃபுல்லாக பயணிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. எப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒன்று இழக்கிறீங்களோ அப்போ இன்னொன்று இறைவன் தரத்துக்கு ரெடியாக இருப்பார். அது எனக்கு இருந்த அரசியல் ஆசைலாம் ரொம்ப பெருசு. நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே அது ஒரு தவம் மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு முருகப்பெருமான் தியானத்தில் கொடுத்து 1க்கு 3 தடவை நான் உத்தரவு கேட்டேன். உத்தரவு கேட்கப்போ இல்லைன்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இறைவன் நம்மளை வேறு எதுக்கோ படைக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே விட்டு வந்தேன். எப்பயுமே அது அரசியல் சார்ந்தோ இல்லை அரசு சார்ந்தோ கருத்தோ எந்த விஷயமும் நான் வந்து பேசவும் மாட்டேன், தெரிவிக்க மாட்டேன். இந்த இமயமலை சார்ந்து கார்த்திக் சுவாமி சார்ந்து கண்டிப்பாக புதுசாக வர சுற்றுலாத்துறை சார்ந்தும் சரி இந்து சமய அறநிலையத்துறையும் சரி அந்த கோரிக்கையாக நிச்சயம் போவோம். அதையும் முருகப்பெருமானை நடத்துவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் மக்களே, புதுசாக என் கூட பயணிக்கிறவங்களுக்கு என்னோடய பழைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அதுக்காக இந்த காணொளி.
அடுத்த காணொலியில் இமயமலை சார்ந்த அற்புதம் அதிசயங்கள், கார்த்திகேய முருகர் எப்படி போனார், எப்படி போய் சேர்த்தோம், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்து எல்லாத்தையும் நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.